வணக்கம். பல்சுவை பெட்டகம் சேனலுக்கு மீண்டும் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்று பார்த்த அந்த மழையும் குடைகள் நடந்த உரையாடலும் உங்கள் மனதிற்குள் இன்னும் நீங்காமல் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த அழகான தொடர்ச்சியின் அடுத்த பக்கத்தை இன்று திருப்ப போகிறோம். வாருங்கள், அந்த காபி ஷாப்பிற்குள் மீண்டும் நுழையலாம். மறுநாள் காலை காபி ஷாப்பில் அதே ஜன்னலோரம் நிலா அமர்ந்திருக்கிறாள். மழை நின்றாலும் காற்றில் ஈரப்பதம் இன்னும் இருக்கிறது. காபி ஷாப்பின் வாசலில் அர்ஜுனின் காலடி சத்தம். கதவு திறக்கும்போது மணியடிக்கும் அந்த ஓசை நிலாவின் இதய துடிப்பை எகிற வைக்கிறது. அர்ஜுன் உள்ளே வருகிறான். அவன் கையில் அதே பழைய புத்தகம். நிலாவை பார்த்ததும் 1000 பட்டாம்பூச்சி அவன் முகத்தில் தெரியும். அந்த மெல்லிய புன்னகை நேற்று நடந்த எதையும் மறக்கவில்லை என்பதற்கான சாட்சி. அர்ஜுன் நிலாவின் முன்னால் வந்து அமர்கிறான். நேற்று தூக்கம் வந்ததா என்று கேட்கிறான். நிலா, மழைக்கும் என் நினைவுகளுக்கும் போட்டி நடந்து கொண்டு இருந்தது. அர்ஜுன், உங்கள் அந்த கவிதை வரிகள் மட்டும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது என்று பதில் சொல்கிறாள். இருவரும் காபியை ஆர்டர் செய்கிறார்கள். காபி வாசனைக்கும் அவர்களின் வார்த்தைகளுக்கும் இடையிலான அந்த மெல்லிய இடைவெளி அவர்களின் காதலை இன்னும் ஆழமாகிறது. நிலா கேட்கிறாள், அர்ஜுன், வாழ்க்கையில் சில சந்திப்புகள் எதிர்பாராதது. ஆனால் சில சந்திப்புகளை நாமே ஏன் தேடுகிறோம்? அர்ஜுன் அமைதியாக பார்த்து, சில சந்திப்புகள் தேடுவதால் கிடைப்பதில்லை, அதுவாகவே வந்து சேருகிறது. நீங்களும் நானும் போல என்று சொல்லும் அந்த நொடி இந்த காபி ஷாப்பின் நேரமே குறைந்து போகிறது. பேசிக்கொண்டே இருக்கும்போது அர்ஜுன் தன் கையில் இருந்த புத்தகத்தை பிரித்து காட்டுகின்றான். அதில் ஒரு காய்ந்த பூ இருக்கிறது. இது முதல் சந்திப்பில் நான் உன்னை பார்த்தபோது கையில் வைத்திருந்தது என்கின்றான். நிலா நெகிழ்ந்து போனாள். வார்த்தைகளையே விட மௌனம் அதிகமாக பேசுவதை அவர்கள் அன்று உணர்கிறார்கள். நாளை மீண்டும் இதே இடம் இதே நேரம் என்று சொல்லாமல் சொல்லிக்கொள்ளும் அந்த பார்வை அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை உறுதி செய்கிறது. முதல் சந்திப்பின் தொடர்ச்சி இன்று ஒரு அழகான பிணைப்பாக மாறியிருக்கிறது. உங்களது அந்த ஸ்பெஷல் நபர் ஞாபகம் இப்போது உங்கள் மனதில் இருந்தால் இந்த காணொளியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை மெருகேற்றியது எடிட்டிங் மற்றும் குரல் வழி ஷர்மிளா. மீண்டும் அடுத்த ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.